ஒரு வருடத்தில் 93 மணி நேரம் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது எந்த போரினாலும் இல்லை, எந்த நோயாலும் இல்லை, வெறும் வெப்பமான இரவுகளால் தான். அதிலும் இந்தியாவினுடைய தூக்கமற்ற தலைநகரம் என்ற பெயரை பெற்றிருப்பது நம்ம சென்னை. இது எப்படி நடந்தது தெரிந்து கொள்ளலாம். உலக அளவில் பருவநிலை மாற்றத்தினுடைய கோரப்பிடியில் இந்தியாவினுடைய பல்வேறு நகரங்கள் சிக்கியிருக்கின்ற அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இருக்கிறது. உலக அளவில் மனிதர்களுக்கு தூக்கம் மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது. இரவில் தூக்கம் சரியாக வராமல் தவிக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகின்றனர். இதனை போக்க மருந்து எடுத்துக்கொள்வதும் வேறு சில பயிற்சிகளில் ஈடுபடுவதும் என தூக்கம் தேடிய இரவை மட்டுமின்றி பகலையும் தொலைக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கிளைமேட் சென்ட்ரல் என்ற அமைப்பு உலகளாவிய மக்களுடைய தூக்கம் தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் 1338 நகரங்கள் அந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதில் 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு உலக அளவில் தூக்க இழப்பானது இரட்டிப்பு அடைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. எந்தெந்த நாடுகள் நகரங்களில் வசிப்பவர்களிடையே குறைவான தூக்கம் காணப்படுகிறது, அதற்கான காரணிகள், எவ்வளவு மணி நேரம் மக்கள் தூக்கத்தை தொலைக்கின்றனர், அதற்கு பருவநிலை மாற்றம் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் என்ன போன்ற விஷயங்கள் இந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதனை அடுத்து பருவநிலை மாற்றம் மக்களை விலையாக கொள்கிறது என்கிற தலைப்பில் புதிய அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் வெப்பம் தொடர்பான பருவநிலை மாற்றம் சார்ந்த விஷயங்களால் மக்கள் தூக்கம் இழந்து பாதிக்கப்படுகின்ற உலக நாடுகளுடைய பட்டியல் கண்டறியப்பட்டது. இந்த வரிசையில் இந்தியா முதலிடம் பிடித்திருக்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. நாட்டில் பல்வேறு நகரங்கள் இதனால் பாதிக்கப்பட்ட தகவலும் தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவில் முதலிடத்தில் தென்னிந்தியா இருக்கிறது. ஆண்டுக்கு 78 முதல் 91 மணி நேரம் வரை அதிக வெப்ப இரவுகளால் மக்கள் தூக்கத்தை இழக்கின்றனர். பருவநிலை மாற்ற பாதிப்பால் 8 முதல் 9 மணி நேரம் வரை தூக்கம் கெடுகிறது. அந்த வகையில் தென்னிந்தியாவில் தமிழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. பெரிய மெட்ரோ நகரங்களுடைய வரிசையில் அதிக வெப்பம் கொண்ட இரவுகளால் ஆண்டுக்கு 93 மணி நேரம் வரை மக்கள் தூக்கம் இழந்து இந்தியாவினுடைய தூக்கமற்ற தலைநகராக சென்னை மாறியிருக்கிறது என்று ஆய்வு தெரிவித்துள்ளது. இந்த வகையில் பிற நகரங்களை பின்னுக்கு தள்ளி சென்னை முதலிடம் பிடித்திருக்கிறது. இதனால் உலக அளவில் தூங்கா நகரம் என பெயர் பெற்ற நகராக சென்னை உருவெடுத்திருப்பது அறிக்கையின் வழியே தெரிய வந்திருக்கிறது. இந்திய பெருநகரங்கள் வரிசையில் சென்னைக்கு அடுத்து 84 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக மும்பை இருக்கிறது. 80 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக கொல்கத்தா இருக்கிறது. 78 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக குஜராத் இருக்கிறது. 75 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக ஹைதராபாத் இருக்கிறது. 67 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக பெங்களூரு இருக்கிறது. 66 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக டெல்லி இருக்கிறது. 65 மணி நேரம் வரை தூக்கம் இழந்த நகராக புனே இருக்கிறது. பிற நகரங்களுடைய வரிசையில் நெல்லூர், திருச்சி, கொச்சி, கோழிக்கோடு, குண்டூர், விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்கள் இருக்கின்றன. குளிர் பிரதேசங்களில் இந்த விகிதம் குறைந்து காணப்படுகிறது. ஸ்ரீநகரில் 27 மணி நேரம் என்ற அளவில் இருக்கிறது. தென்னிந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திற்கு அடுத்து புதுச்சேரியில் ஆண்டுக்கு சராசரியாக ஒரு நபர் 92 மணி நேரம் தூக்கம் இழந்து தவிக்கிறார். ஆந்திர பிரதேசத்தில் ஆண்டுக்கு சராசரியாக ஒரு நபர் 88.6 மணி நேரம் தூக்கம் இழந்து தவிக்கிறார். கேரளாவில் ஆண்டுக்கு சராசரியாக ஒரு நபர் 88.3 மணி நேரம் தூக்கம் இழந்து தவிக்கிறார். வெப்பநிலை உயர்வால் அந்த நாளினுடைய வெப்பம் மட்டும் உயராமல் வெப்ப இரவுகளும் ஏற்பட்டு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தூக்க இழப்பால் பாதிப்பை எதிர்கொள்கிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் கால அளவு என்று எடுத்துக்கொண்டால் உலக அளவில் 2020, 2025ஆம் ஆண்டுகளில் வெப்பம் சார்ந்த வருடாந்திர தூக்க இழப்பு சராசரியானது 56 மணி நேரம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலிலே மேற்காசியா முதலிடத்தில் இருக்கிறது. மேற்காசியாவுக்கு அடுத்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா ஆகியவை பட்டியலில் இருக்கின்றன. ஆசிய பகுதியில் அமைந்துள்ள இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தத்தில் சென்னை முதலிடத்தில் ஆண்டுக்கு 93 மணி நேரம் என்ற அளவில் இருக்கிறது. மும்பை 84 மணி நேரம் என்ற அளவில் இருக்கிறது. கொல்கத்தா 80 மணி நேரம் என்ற அளவில் இருக்கிறது. பருவநிலை மாற்ற பாதிப்பால் ஆண்டுக்கு நபர் ஒருவர் தமிழகத்தில் 7.9 மணி நேரம் கூடுதலாக தூக்கத்தை இழக்கிறார். இது இந்தியாவிலேயே மிக அதிக அளவு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் கர்நாடகா 7.8 மணி நேரத்துடன், ராஜஸ்தான் 7 மணி நேரத்துடன் அடுத்தடுத்த நிலையில் இருக்கின்றன. அதிக வெப்பம் போன்ற பருவநிலை மாற்றங்கள் ஒட்டுமொத்த தூக்க பாதிப்பில் 10% அளவிற்கு முக்கிய காரணிகளாக இருக்கின்றன என்று அறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ச்சியான வெப்பம், ஈரப்பதம் கொண்ட இரவுகள் தூக்க இழப்பை ஏற்படுத்துகின்றன என்று ஆய்வு தெரிவிக்கிறது. வெப்பம் சார்ந்த விஷயங்களால் தூக்கம் ஏன் கெடுகிறது என்ற விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உடல் குளிர்ச்சியாக இருக்கும்போது தூக்கம் நன்றாக வரும். தூக்கம் அதனை
சார்ந்து இருக்கும். இரவானது வெப்ப பொழுதுகளாக இருக்கும்போது அது தூக்க நடைமுறையை பாதிக்கிறது. இரவு நேர வெப்பநிலை அதிகரித்திருக்கும் போது தூக்கத்தினுடைய கால அளவும் அதனுடைய தரமும் குறைகிறது. வெப்ப காலங்களிலும் வெப்ப பிரதேச பகுதிகளிலும் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற மக்களும் இந்த விளைவுகள் கடுமையாக இருக்கும். தூக்க குறைவால் மனநிலை மாற்றம், உற்பத்தி திறன் குறைவு ஏற்படுவதுடன் நினைவுத்திறன், எதிர்ப்பு சக்தி உள்ளிட்டவையும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியான நகரங்களில் காணப்படுகின்ற நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவுகளால் அதிக அளவிலானோர் முடங்குகின்றனர். இதனால் பெருமளவில் வயது முதிர்ந்தோர், பெண்கள், குறைந்த வருவாய் கொண்ட வீட்டினர், குளிர்ச்சியான சூழலுக்கான வசதி இல்லாதோர் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. பருவநிலை மாற்றம் தொடர்கின்ற பட்சத்தில் வெப்பநிலை உயர்ந்து இரவு தூக்கம் கெடுவதுடன் உலகம் அதிவெப்பமயம் ஆனதற்கு கொடுக்கின்ற மற்றொரு பெரிய விலையாகவும் இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் சென்னை தூங்காத நகரம் என்று சொன்னால் அது அதனுடைய பரபரப்பான வாழ்க்கை முறைக்காக இருந்தது. ஆனால் இன்று வெப்பமான இரவுகளால் மக்கள் உண்மையிலேயே தூங்க முடியாத நகரமாக மாறிவிட்டது. பருவநிலை மாற்றம் என்பது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது நம் உடல் நலம், மனநலம், தூக்கம், வாழ்க்கை தரம் அனைத்தையும் நேரடியாக பாதிக்கின்ற மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. நாம் இன்று எடுக்கின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் நாளை நமக்கு நிம்மதியான ஒரு இரவை, தூக்கத்தை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.